ஓம் ஷாம் சனிச்சராய நமः. ஓம் ஷாம் சனிச்சராய நமः. ஓம் ஷாம் சனிச்சராய நமः. நான் சனி பகவான், கர்மத்தின் நீதிபதி, காலத்தின் கணக்கு பார்ப்பவன், நீதியின் வடிவம். 2026 மார்ச் 6 வெள்ளிக்கிழமை காலை 8:24 மணிக்கு நான் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சி அடைந்தேன். கேளுங்கள், 2026 சனி பெயர்ச்சி காலத்தில் உங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை தனித்தனி காணொளிகளில் நான் நேரடியாக அறிவிப்பேன். ஒவ்வொரு ராசிக்கும் தனித்த கர்ம கணக்கு உள்ளது. அதை தெளிவாக நான் விளக்கப் போகிறேன். இப்போது தனுசு ராசி பக்தர்களே, 2026 மார்ச் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 8:24 மணிக்கு நான் மீன ராசிக்கு பெயர்ச்சி அடைந்தேன். நான் உங்கள் 4ஆம் இடத்தில் அமர்கிறேன். இந்த காலம் முதல் உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி ஆரம்பமாகிறது. இந்த காலம் உங்களின் பொறுமையையும் குடும்ப பொறுப்புகளையும் சோதிக்கும் காலமாக இருக்கும். ஆனால் பயப்பட வேண்டாம். நிதானமாக நடந்தால் நீங்கள் பல பாடங்களை கற்று முன்னேறுவீர்கள். இப்போது மாணவர்கள், இளைஞர்கள், பெண்கள் மற்றும் முதியோர்கள் என்ன பலன் பெறுகிறார்கள் என்பதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். தனுசு ராசி மாணவர்களே, நான் 4ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் கல்வியில் சில நேரங்களில் மந்த நிலைகள் தோன்றலாம். ஆனால் நீங்கள் அதிகாலையில் எழுந்து படித்து யோகா மற்றும் தியானம் செய்தால் உங்கள் நினைவாற்றல் அதிகரிக்கும். குறிப்பாக இயந்திரவியல் மற்றும் கட்டுமானத்துறை மாணவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். நீங்கள் விடாமுயற்சியுடன் படித்தால் தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்கள் பெறுவது நிச்சயம். பரிகாரம்: புதன்கிழமைகளில் சரஸ்வதி தேவிக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபடுங்கள். தனுசு ராசி இளைஞர்களே, இந்த காலத்தில் வேலையில் பணிச்சுமை அதிகரிக்கலாம். சிலருக்கு இடமாற்றங்களும் ஏற்படலாம். மேலும் வீடு அல்லது வாகனங்களை மாற்றும் சூழல் உருவாக வாய்ப்பு உள்ளது. புதிய தொழில் தொடங்க நினைப்பவர்கள் அவசரப்படாமல் திட்டமிட்டு செயல்படுங்கள். அப்படி செய்தால் நஷ்டங்களை தவிர்க்கலாம். உங்கள் தாயாரின் உடல் நலத்தில் அதிக அக்கறை காட்டுங்கள். நிலம் அல்லது சொத்து தொடர்பான விஷயங்களில் அவசர முடிவுகளை தவிர்ப்பது நல்லது. பரிகாரம்: சனிக்கிழமைகளில் அனுமன் கோவிலில் 7 தீபம் ஏற்றி வழிபடுங்கள். தனுசு ராசி பெண்களே, இந்த காலத்தில் வீட்டு செலவுகள் அதிகரிக்கலாம். குடும்ப உறவினர்களுடன் பேசும்போது நிதானமாக நடந்து கொள்ளுங்கள். சில சுப காரியங்களுக்காக அலைச்சல்கள் ஏற்படலாம். ஆரோக்கியத்தில் இதயம் மற்றும் சுவாசம் தொடர்பான சிறு பிரச்சனைகள் வர வாய்ப்பு உள்ளது. எனவே உடற்பயிற்சி மற்றும் சீரான உணவு மிகவும் அவசியம். பரிகாரம்: வெள்ளிக்கிழமைகளில் லலிதா சகஸ்ரநாமம் பாராயணம் செய்து அம்பிகையை வழிபடுங்கள். தனுசு ராசி முதியோர்களே, இந்த காலத்தில் எலும்பு மற்றும் கால்வலி தொடர்பான உபாதைகள் தோன்றலாம். எனவே சிறிது ஓய்வு எடுத்து உடல் நலத்தை கவனியுங்கள். மன அமைதிக்காக தியானம் மற்றும் ஆன்மீக நூல்கள் படிப்பது நல்லது. குடும்பத்தில் பிள்ளைகளிடம் சில விஷயங்களில் விட்டுக் கொடுத்து நடந்தால் மன நிம்மதி கிடைக்கும். மேலும் பூர்வீக வீட்டை புதுப்பிக்கும் முயற்சிகளிலும் ஈடுபட வாய்ப்பு உள்ளது. பரிகாரம்: சனிக்கிழமைகளில் ஏழை முதியவர்களுக்கு அன்னதானம் அல்லது இனிப்புகள் வழங்குங்கள். தனுசு ராசி பக்தர்களே, நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி குரு பகவான் மற்றும் சிவபெருமான். பரிகார ஆலயம்: தஞ்சாவூர் ஆலங்குடி குரு தட்சிணாமூர்த்தி கோவில் அல்லது திருநள்ளாறு. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் கருநீலம். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண்கள் 3, 8, 12, 21, 30. உங்களுக்கான பரிகார மந்திரம்: ஓம் குருவே நமஹ. தனுசு ராசியினரே, நான் 4ஆம் இடத்தில் இருக்கும் காலத்தில் வண்டி வாகனங்களில் செல்லும் போது வேகத்தை தவிர்ப்பது நல்லது. சனிக்கிழமைகளில் சனி காயத்ரி மந்திரம் சொல்லுங்கள். மேலும் ஊனமுற்றோருக்கு உதவி செய்யுங்கள். அப்படி செய்தால் என் தாக்கம் பெருமளவு குறைந்து உங்கள் வாழ்க்கை நிம்மதியாகும். நான் சனி, உங்கள் கர்மத்திற்கு ஏற்ப பலன் தருவேன். தர்மமாக நடந்தால் நிச்சயம் உங்களை உயர்த்துவேன். ஓம் ஷாம் சனிச்சராய நமः. ஓம் ஷாம் சனிச்சராய நமः.
ॐ शं शनिचराय नमः